என்ன சார், ரோஜா ரொம்ப நல்லவளாச்சே, இவ எப்படி நம்ம பக்கம்னு புரியலையா? ரோஜாவை அனுப்பி வச்சதே நான் தான். என்னைக்கு கிருஷ்ணா என்னை விட்டு விலகி போக ஆரம்பிச்சானோ அப்பவே எனக்கு தெரியும் சரிதாவும் ஜோதியும் கூட அப்படி ஒரு முடிவை எடுப்பாங்கன்னு. அதுக்குதான் அவங்களுக்கே தெரியாம ரோஜாவை நான் அந்த வீட்டுக்குள்ள அனுப்பி வச்சேன். இப்ப இவதான் அங்க இருக்கிற நகைய கொண்டு வர போறா. இந்த ரோஜா இது வரைக்கும் நான் சொன்ன மாதிரி கரெக்டா நடிச்சு அவங்கள கேம் மாத்திட்ட. அதே மாதிரி அங்க இருக்கிற நகைய எந்த சிக்கலும் இல்லாம ஏன் கிட்ட கொண்டு வந்து சேர்க்க வேண்டியது உன்னோட பொறுப்பு. கண்டிப்பா மேடம். பவித்ரா சொன்ன மாதிரி அந்த நகைப்பெட்டி ரம்மா இருக்கிற ரூம்ல தான் இருக்கு. அத திறக்கிறதோட பாஸ்வேர்ட் 7381. இப்ப நீ அங்க போனேனா அவங்க யாருக்கும் உன் மேல எந்த சந்தேகமும் வராது. அத பயன்படுத்திக்கிட்டு அங்க இருக்கிற நகையை எடுத்துக்கிட்டு சீக்கிரம் கிளம்பிடு. இதுல எந்த சொதப்பலும் வந்துடக்கூடாது, புரியுதா? கவலையே படாதீங்க மேடம். அந்த நகை மொத்தமும் உங்க கைக்கு வந்து சேரும். அதுக்கு நான் கேரண்டி. சரி, நீ போலாம். மேடம், இது வரைக்கும் நீங்க ஆடுனதுலயே இதுதான் மேடம் டாப் கிளாஸ் கேம். பின்னிட்டீங்க மேடம். அதான் காயத்ரி. சரி வாங்க, இப்ப போய் அந்த பவித்ராக்கு டாடா பாய் சொல்லிட்டு வருவோம். வாங்க. ஏன் தல, எதுக்கு இங்க வந்திருக்கோம்? டேய், இந்த பொண்ணை கடத்த சொன்ன மேலிட்டான் நம்மள இங்கதான் வர சொல்லியிருக்கு. தல, இங்க யாரையுமே காணமே தல. டேய், வந்துட்டு இருப்பாங்கடா. நம்ம வந்துட்டுங்கிறத சொல்லி வெயிட் பண்ணுவோம். என்ன சிக்னலே காணாமே? சிக்னலே கிடைக்க மாட்டேங்குது, என்னன்னு தெரியலையே. டேய், சிக்னலே கிடைக்கலடா. அந்த பக்கம் போலாம். போத்தல